السلام عليكم. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. நாங்கள் அவனிடம் உதவியும் மன்னிப்பையும் தேடுகிறோம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரை பின்பற்றுபவர்களின் மீதும் நாங்கள் ஸலவாத்து கூறுகிறோம். இந்த கதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆழமாக பார்த்து அல்லாஹ்விடம் நெருங்கிச் செல்ல கவனம் செலுத்த வேண்டும். அந்த ஷேக் அவர்தான் இறந்தவருக்கு الغسل கொடுத்தவர். அந்த இறந்த நபரை தானே பார்த்தவர். அவர்தான் இந்த கதையை சொல்பவர். ஒரு சவுதி ஷேக் இருந்தார். அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. சிலர் அவரிடம் தயவு செய்து வந்து அந்த நபருக்கு குஸ்ல் கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள். எனவே அவர் தனது சில நண்பர்களையும் அவரும் குஸ்ல் கொடுக்க அழைத்துச் சென்றார். முதலில் ஷேக் சொல்வது என்னவென்றால், சூடானிலிருந்து வந்த ஒரு சகோதரனை நான் பார்த்தேன். அவர் சவுதி அரேபியாவில் பணிபுரிந்தார். அவர் தலை முதல் கால் வரை முற்றிலும் இரத்தத்தால், தூசியால், மணலால், அத்துடன் கண்ணாடியின் சிறிய துகள்களாலும் மூடப்பட்டிருந்தார். இந்த சகோதரர் கடந்து சென்றது மிகவும் கொடூரமான விபத்து. அவர் மேலிருந்து கீழே விழுந்திருக்கலாம். அவர் இந்த பயங்கரமான விபத்தில் சிக்கினார். அவருக்கு இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. ஒருவேளை அவர் 2 முறை உருண்டு விழுந்திருக்கலாம். அதனால் அவரது உடலில் இருந்த தூசி, மணல், காரின் கண்ணாடி எல்லாம் அவரது உடலில் படிந்திருந்தது. எனவே அவர்கள் அவரை பார்த்தார்கள். தாடியுடன் ஒரு சூடானிய சகோதரர். அவர் மரணப்படுக்கையில் இருந்தார். எனவே ஷேக், பிஸ்மில்லா, ஆரம்பிக்கலாம். அவர்கள் குஸ்லை கொடுக்கத் தொடங்குகிறார்கள். முதல் முறையாக அவர்கள் குஸ்லை தண்ணீர் மற்றும் சித்துடன் கொடுத்தார்கள். சித்ர் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்குச் சொன்ன மூலிகைகளில் ஒன்று. இறந்தவர்க்கு கொடுக்க அவர் பரிந்துரைத்தார். சித்ர் ஒரு நல்ல மனம் கொண்டது. இது ஒரு பொடி. எனவே அவர்கள் முதலில் கொடுத்தனர். அந்த நபரின் முகம் பிரகாசிக்கத் தொடங்கியது. பின்னர் அவர்கள் 2வது முறையாக கஃபூருடன் மற்றொரு குஸ்லை கொடுத்தனர். கஃபூரும் நல்ல மனம் கொண்ட மூலிகைகளில் ஒன்றாகும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தவர்களுக்கு கஃபூருக்கும் சித்ருக்கும் கொடுக்க மிகவும் பரிந்துரைத்தார்கள். எனவே 2வது முறையாக அவர் கொடுத்தபோது அந்த மனிதனின் முகம் மேலும் பிரகாசிக்கத் தொடங்கியது. 3வது முறையாக அவர் குஸ்லை கொடுத்து தண்ணீரை உடலில் ஊற்றியபோது என்ன நடந்தது? உடல் முற்றிலும் வேறொன்றாக மாறியது. அது ஒளிர்கிறது, பிரகாசிக்கிறது. ஆமாம், சூடானைச் சேர்ந்த சகோதரருக்கு கருமையான தோல் இருக்கிறது. ஆனால் அது பளபளப்பாக இருக்கிறது. அவரால் நம்பவே முடியாத அளவுக்கு அது பிரகாசிக்கிறது. ஷேக், சுப்ஹானல்லாஹ், முகம் நூர் நிறைந்தது, ஒளி நிறைந்தது, உடல் பிரகாசிக்கிறது. இரத்தம் போய், தூசி போய், இந்த கண்ணாடியின் சிறு துகள்களும் மணலும் போய்விட்டதும் முகம் முழுவதுமாக பிரகாசிக்கிறது. அதனால் ஷேக்கால் தான் கண்டதை நம்பவே முடியவில்லை. எனவே அவர் சென்று முதலில் தன்னை சுற்றியுள்ள சகோதரர்களிடம் கேட்டார். அவர் முகமும் உடலும் நாம் ஆரம்பத்தில் பார்த்தது போலவே இருக்கிறதா? அவர்கள் இல்லை, அவர் முற்றிலும் மாறிவிட்டார். பின்னர் கஃபான் மற்றும் எல்லாவற்றையும் முடித்த பிறகு அவர்கள் அவரை சுற்றிய போது அவர்கள் முகத்தை திறந்தே வைத்திருந்தனர். அவர் கதவை திறந்து குடும்ப உறுப்பினர்களை உள்ளே வந்து கடைசியாக முகத்தை முத்தமிடச் சொன்னார். இது சுன்னத். இந்த நபரின் முகம் ஒன்றா என்று கேட்டார்கள். அவர்கள் இல்லை, அது பிரகாசிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். எனவே சகோதரர்களில் ஒருவர் வந்து நிறைய அழத் தொடங்கினார். அவர் வேறு வழியில் அழத் தொடங்கினார். எனவே ஷேக், பரவாயில்லை, சப்ர் செய்து அவருக்காக துவா செய்யுங்கள் என்றார். எனவே அவர், உங்களுக்கு தெரியும், இது என் சகோதரனை விட அதிகம். அவரது பெயர் ஈசாம். நான் உங்களுக்கு ஈசாமை பற்றி சொல்ல விரும்புகிறேன் என்றார். எனவே ஷேக், ஆம், ஈசாமை பற்றி சொல்லுங்கள் என்றார். சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறார். மேலும்
அவரது அலுவலகம் மேல் தளங்களில் ஒன்றில் உள்ளது. மேலும் நாங்கள் பிரார்த்தனை செய்யும் எங்கள் மசூதி தரை தளத்தில் உள்ளது என்றார். தொழுகை நேரம் வரும்போதெல்லாம் ஈசாம் எல்லா அலுவலகங்களையும் சுற்றித் திரிந்து, சலாஹ் நேரம் சகோதரர்களே, எல்லா தொழுகைக்கு எழுந்திருப்போம், சகோதரர்களே தயவு செய்து தொழுகைக்கு நகர்வோம் என்று சுற்றித் திரிவார். பின்னர் அவர் படிக்கட்டுகள் வழியாக 2வது மாடிக்குச் செல்கிறார் அல்லது மேலிருந்து கீழே உள்ள நிலைக்குச் செல்கிறார். பின்னர் அவர் மக்களிடம் மேலும் அவர், சகோதரர்களே தயவு செய்து தொழுகைக்கு வாருங்கள், இது தொழுகை நேரம், எங்களுடன் சேருங்கள், உங்கள் வேலையை விட்டுவிடுங்கள், இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பின்னர் வேலையை செய்யலாம் என்று தொடர்ந்து அழைக்கிறார். அவர் மசூதியில் தரைத்தளத்தை அடையும் நேரத்தில் அலுவலகத்தில் பாதியை அவர் வைத்திருப்பார். எனவே இது பல ஆண்டுகளாக அவர் செய்து வந்த ஒன்று. அல்லாஹ் அவருக்கு ஜன்னாவை தருவானாக, அல்லாஹ் அவரது அந்தஸ்தை உயர்த்துவானாக. அதனால் அந்த சகோதரர் அழுவதை நிறுத்திவிட்டு, இல்லை, என் சகோதரர் ஈசாம் முன்பு செய்தது இது மட்டுமல்ல, அவர் இன்னும் அதிகமாக செய்து கொண்டிருந்தார், இசாமை பற்றி சொல்லுங்கள். எனவே அவர் ஒரு எளிய ஊழியர். அவரது சம்பளம் 2500 ரியால்கள், அதாவது $700க்கும் குறைவானது என்று கூறினார். அவர் சம்பாதித்த அந்த எளிய சம்பளத்தை கொண்டு பணத்தை சேகரித்து சேமித்து தனது சகோதரர்களையும் சில ஊழியர்களையும் ஊக்கப்படுத்த முடிந்தது. மேலும் அவர் பணத்தை சேகரித்து கடந்த 2 ஆண்டுகளில் சூடானில் 3 மசூதிகள், 3 வெவ்வேறு மசூதிகளை கட்டினார் என்று அவர் கூறுகிறார். சுப்ஹானல்லாஹ். எனவே ஷேக் ஆச்சரியப்பட்டார். எளிய சம்பளம் கொண்ட அந்த எளிய ஊழியர் பல ஆண்டுகளாக அவர் மற்ற சகோதரர்களை சேமித்து ஊக்குவித்து பின்னர் இந்த பகுதியில் ஒரு மசூதியை கட்டுகிறார். அந்த பகுதியில் 2வது மசூதி, அந்த பகுதியில் 3வது மசூதி. வல்லாஹி, அவர் செய்த செயல்களுக்காக அல்லாஹ் அவருக்கு இந்த பிரகாசத்தையும் இந்த நூறத்தையும் கொடுத்தான். அவர் சரியான நேரத்தில் தொழுவதில் ஆர்வமாக இருந்ததாலும் மற்றவர்களை தொழுகைக்கு வந்து சேரச் சொல்வதில் ஆர்வமாக இருந்தார். சூடானைச் சேர்ந்த சகோதரர் ஈசாமை பற்றி நமக்கு தெரிந்தது இதுதான். அவர் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு மசூதியை கட்டினார், மக்களை தொழுகைக்கு அழைத்தார், அவர் நல்ல காரியங்களை செய்தார். அவர் தானாகவே ரகசியமாக செய்த பல விஷயங்கள் இருக்கலாம், அதை பற்றி யாருக்கும் தெரியாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருக்கு கொடுத்த முடிவு இதுதான். அவரது முகம் பிரகாசமாக இருந்தது, அவரது உடல் பிரகாசமாக இருந்தது. அவருக்காக பிரார்த்தனை செய்த சகோதரர்கள். அல்லாஹு அக்பர். இந்த கதை என் சகோதர சகோதரிகளே நமக்கு ஒன்றை சொல்லுகிறது. நாம் நமது அகிராவுக்காக உழைக்க வேண்டும், நல்ல செயல்களில் ஈடுபட வேண்டும், அல்லாஹ்விடம் நெருங்கிச் செல்ல முடிந்தவரை செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் கூறுவது போல், விரைந்து செல்லுங்கள், வேகமாகச் செய்யுங்கள், உங்களால் முடிந்தவரை அல்லாஹ்விடம் நெருங்கி வாருங்கள். அல்லாஹு அக்பர். உங்களால் முடிந்தவரை அல்லாஹ்வின் கருணைக்கு நெருங்கி வாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா, ஓடுங்கள், விரைந்து செல்லுங்கள், நல்ல செயல்களுடன் ஒருவருக்கொருவர் போட்டியிடுங்கள் என்று கூறினார். மேலும் நாம் விரும்புவது இதுதான். என் சகோதர சகோதரிகளே, நாம் இறக்கும்போது நாம் சிரிக்கிறோம், நாம் இறக்கும்போது நாம் சுஜூதியில் இருக்கிறோம், நாம் இறக்கும்போது நம் உடல் பிரகாசமாகவும் புன்னகையாகவும் இருக்கும். இதைத்தான் நாம் தேடுகிறோம் என் சகோதர சகோதரிகளே. ஆம், இதுதான் நல்ல முடிவு. வெளிநாட்டில் வசித்து வந்த இந்த எளிய மனிதர் குடும்பமில்லாத ஒரு நாட்டில் வெளிநாட்டவராக இருந்ததை போன்றது. அவரது குடும்பம் தனது நாட்டிற்கு திரும்பி உள்ளது. அவர் ஒரு எளிய வேலையை மட்டுமே செய்கிறார். அவர் ஒரு எளிய வருமானத்தை ஈட்டுகிறார். இவை அனைத்தையும் கொண்டு அவர் அல்லாஹ்வை நெருங்க முடிந்தது. எனக்கு ஒரு செய்தி, இது உங்களுக்கான செய்தி, இது என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஒரு செய்தி. நம்மால் முடியும், ஐயோ எனக்கு எதுவும் இல்லை, என்னால் முடியாது என்று நாம் சொல்ல முடியாது. கற்பனை செய்து பாருங்கள், $700க்கு சமமான சம்பளத்துடன் அவர் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடிந்தது. ஒருவேளை அவர் தினமும் சதகா கொடுத்துக்க கொண்டிருக்கலாம், ஒருவேளை அவர் ரகசியமாக தனியாக தொழுகை நடத்தலாம், யாருக்கும் அவரை பற்றி தெரியாது. ஒருவேளை அவர் இரவில் தொழுகை நடத்தலாம், எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் நின்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யலாம். எனவே அல்லாஹ்விடம் நெருங்கிச் சென்று நல்ல முடிவை பெற்று
நல்ல செயல்களில் அல்லாஹ்வை சந்திக்கும் மக்களில் நம்மையும் சேர்க்குமாறு. Ameen ya Rabbil Alameen. So the time is up, inshallah ta'ala, and we will. மற்றொரு அத்தியாயத்தில் நிச்சயமாக வேறு ஒரு கதையை பற்றி பேசுவோம். அதுவரை Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.